நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 5 தொழுகைக்கு எங்களுக்கு ஒரு நீண்ட இடம் வேணும், ஒரு இடத்துல தொழுறதுக்கு. ஜும்மா இல்ல, கோவிடுடைய ஜும்மா வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக ஜும்மாக்களை நடத்தி கொண்டு இருக்காதீங்க. மேல இடம் இருக்குது, நல்ல இந்த பள்ளி நிறைக்கப்படணும், அது பிறகுதான் அடுத்த பள்ளிக்கு போகணும். ஊர்ல ஒரு பழக்கம் இருந்தது, அந்த பழக்கத்தை விட்டுட்டு, அது ஷரியத்துக்கு உட்பட்ட பழக்கம், அதை விட்டுட்டு நீங்க கோவிட் இல்லாத இந்த காலத்துல உங்களுடைய இஷ்டப்படி ஜும்மாக்களை நடத்தினீங்க. நிர்வாகிகள் முதல் குற்றவாளிகள், ஜும்மா நடத்துற ஆலிம்கள் 2வது குற்றவாளிகள், அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 3வது குற்றவாளிகள். அவரோட ஜும்மாவே செல்லுபடியாகும். தயவு செய்து இதை நிறுத்திக்கோங்க. இது வக்ஃப் போர்டும் முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் தெளிவாக சொல்லிவிட்டது, ஜமியத்துல் உலமாவும் இதை தெளிவாக சொல்லிவிட்டோம். அதனால மஸ்ஜித் தேவை. அல்ஹம்துலில்லாஹ் ஐவேளை தொழுகைக்கு எங்களோட முன்னோர்கள் அந்த அடிப்படையில செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தூரத்துல இருக்கிறோம், ஒரு சின்ன தக்கையா ஒன்று தேவை, ஒரு சின்ன முசல்லா தேவை, அது போங்க வேற. ஆனா ஜும்மா என்பது அதற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. அது எனக்கு இங்க சொல்றதுக்குள்ள நேரம் இல்லை. உலமாக்கள் அந்த ஃபத்வாவை எடுத்து ஜமியத்துல் உலமா விரிவாக சொல்லி இருக்குது. அது மக்களுக்கு விளங்க வைங்க, நிர்வாகிகளுக்கு விளங்க வைங்க, ஊர் மக்கள். இது ஒரு சண்டை, இது ஒரு பிரஸ்டிஜும் இல்லை, இது ஒரு சண்டையும் இல்லை, இது ஒரு பிரஸ்டிஜும் இல்ல. எங்களோட பள்ளியில ஜும்மா நடத்தணும் இல்ல, நீங்க பாலாக்குறீங்க ஜும்மாவை. அந்த வேலை செய்வான அல்லாஹ். எல்லாரும் ஒன்றுபட்டு வக்ஃப் போர்டு, MRCA, ஜமியத்துல் உலமா எல்லாரும் ஒரே போர்டுல தான் இருக்கிறோம். மாற்று கருத்து இல்ல. எங்கெங்க கோவிடுக்கு அனுமதி கிடைச்சிச்சோ அதை உடனே நிப்பாட்டுங்க, பழைய நிலைமைக்கு வாங்க. ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உசூல் இருக்குது, ஃபத்வா இருக்குது, அதை மீறி போகாதீங்க. ஜமியத்துல் உலமாவுடைய வெப்சைட்ல பார்க்கலாம், இல்லாட்டி அதை கேட்கறீங்க.